யூனிக்னஸாக வேணும் என் வண்டி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கேட்டனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டேங்க் சீல்டை பிளாக் கலர் ஆர்டி டைப்லேயே பண்ணிவிட்டு சீட்டை மட்டும் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் யூடியூப்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக டூ ஸ்டோக்கோட யமகாவோட டூ ஸ்டோக் ஃபுல்லாகவே ரெஸ்டோரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ரெஸ்டோரேஷன் அண்ட் சர்வீஸ் ஒர்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கேரேஜில். ஸோ இப்போ இந்த வண்டி ஒரு 100 டோட்டலாக பின் டு பின் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். அப்படி என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா புது ரிம்மு கொடுத்துருக்கோம். இதுவுமே ஹீரோவோட ரிம்மு தான் நம்ம கொடுத்துருக்கோம். போஸ்ட் கம்பி புதுசு வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் எங்கிட்ட வரும்போது யூனிகான் டிஸ்க்கு மாதிரி கேட்டாரு. ஸோ யூனிகான் டிஸ்க்கு மாதிரியே நம்ம இந்த வண்டிக்கு செட்டப் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரிஜினல் லெக்லேயே பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு யூனிகானோட வீல் செட்டப் அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்கோம் இந்த வண்டிக்கு. அதே மாதிரி 2.18 சாப்பர் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்கோம். இது சூப்பர் எஸ்எல், கொஞ்சம் ஹெவியாக பிரைட்னஸ் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஒயிட் கலரு பல்பு கொடுத்துருக்கோம் இந்த வண்டிக்கு. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் வந்துடும். ஸோ 2 இண்டிகேட்டருமே 4 இண்டிகேட்டருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இண்டிகேட்டர் தான் இந்த வண்டிக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இண்டிகேட்டர்லேயுமே நமக்கு வந்து பாஸ் வந்துடும். ஸோ 4 இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இண்டிகேட்டர் தான் நம்ம இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். இந்த இண்டிகேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு அசாடு கொடுத்துருக்கோம். ஸோ அசாடு சுவிட்சு கொடுத்து அதை பார்க்கிங் பண்ணும்போது அசாடு எரியிற மாதிரி எப்படி கார்லலாம் இருக்குமோ அதே மாதிரி நம்ம இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். மீட்ரு பேனல் ரெண்டுமே வந்து ஒரிஜினல் மீட்ரு பேனலு நம்ம இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மீட்ருமே புது மீட்ரு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சிங்கிள் ராடு பம்பர் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஹெவி டியூட்டி. ஸோ ரெஃப்லேட்டரு யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்லேட்டரு யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, இப்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயரிங் கிட்டு புது வயரிங் கிட்டு தான் இது. பார்த்தீங்கன்னா சுஸ் கம்பெனி வரும். ஸோ இன்ஜினை பொறுத்த அளவுக்கு டோட்டலாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். கனெக்டிங் ராடு, போரு, கிளச்சு எல்லாமே டோட்டலாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்ஜின் கலர் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டிக்கு ஆயில் பம்ப் ஒர்க் ஆகாது. ஸோ கஸ்டமரு டேங்கில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 135 கிக்கர் கொடுத்துருக்கோம் இந்த வண்டிக்கு. ஸோ 5 ஃபீடோட பிரேக் ராடு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ புட்ரஸ் ராடு வந்து புதுசு கொடுத்துருக்கோம். சைலன்சர் அவங்களோட சைலன்சர் தான். சின்ன டென்ட்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு நிக்கல் பண்ணியிருக்கோம். சாக்கப்சர் 2 சாக்கப்சருமே புதுசு கொடுத்துருக்கோம். ஃப்ரிங்காம்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டே புஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டே புஷ்ஷு புதுசு தான் இந்த வண்டிக்கு அடித்து நம்ம ஃப்ரிங்காம்ஸை நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ டேங்க் சீல்டை பொறுத்த அளவுக்கு புது டேங்கு தான் நம்ம வாங்கி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். சீல்டுமே புது சீல்டு தான். ஸோ இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஆர்டி தீம்லேயே கஸ்டமர் எங்கிட்ட வரும்போதே கேட்டாங்க, ஒரு பிளாக் கலரில் வேணும் ஆனால் ஆர்டி தீம் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் கலரில் இந்த ஆர்டி தீம் கொடுத்துருந்தோம். அந்த 2லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் தான் இருக்கும். இதில் எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே அயன் பெயிண்டிங்கு. ஸோ டேங்க் மேலே ஒரு லோகோ கொடுத்துருக்கோம், எமோவோட லோகோ. ஸோ
இந்த லோகோவும் பார்த்தீங்கன்னா அயன் பெயிண்டிங்லேயே தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 100ல எப்போவுமே இந்த மோனோகிராம் செட்டப் வராது. ஸோ இந்த மோனோகிராம் செட்டப் 135ல டைகர் மாடலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு இப்போ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிட்சு கிரச்சோட சுவிட்சு கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா அசாடுன்னு சொன்னேன்ல பார்க்கிங் பண்ணுறதுக்கு, அந்த சுவிட்சு இங்கே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து குயிக் த்ராட்டல் கொடுத்துருக்கோம். இது முழுக்க முழுக்க அலுமினியம் குயிக் த்ராட்டல். நம்ம ஏற்கனவே நிறையா குயிக் த்ராட்டல் நம்ம போடுவோம். இது ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்தோம். சின்ன சின்ன ஃபால்ட்லாம் வந்துச்சு. ஸோ கம்பெனியில் சொல்லிட்டு இப்போது கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு ஃபஸ்ட் தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து இந்த இதில் ஃபால்ட் வரலைன்னா ரெகுலராக யூஸ் பண்ண தொடங்கிடுவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டியூப்லெஸ் டயரு. ஸோ இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ செயின் ப்ராக்கெட்டை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டிக்கு செயின் ப்ராக்கெட்டு ஒரிஜினல் செயின் ப்ராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நிறைய பேர் கமெண்டில் வந்து பேர்ஸ் வேணும், வண்டி சேல்ஸா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நம்ம எதுவுமே சேல்ஸ் பண்ண மாட்டோம். இந்த டேங்க் சீல்டு அளவுக்கு இந்த கட் சீட்டை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படின்னா டேங்க் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ கஸ்டமர் என்ன கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் யூனிக்னஸாக வேணும் என் வண்டி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கேட்டனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டேங்க் சீல்டை பிளாக் கலர் ஆர்டி டைப்லேயே பண்ணிவிட்டு சீட்டை மட்டும் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். இந்த டிச்சிங் ஒயிட் கலர்லேயே பண்ணியிருக்கோம். இந்த பெல்ட்டாக இருக்கட்டும், இந்த டிச்சிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கார்பன் ஷீட்டாக இருக்கட்டும், இந்த மேலே இருக்கிற கவர் மட்டும் இமாலயன், இப்போ லேட்டஸ்ட் இமாலயன் வருதுல்ல, அந்த சீட் கவர் இருக்குல்ல, அந்த கவரை வாங்கி இந்த கட் சீட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். லாங் போகும்போது நமக்கு பேக் பெயினோ இல்லை என்ன ஒரு அனிச்சியாக இருக்காது. ஸோ பினியன் ஹோல்டரு அவங்களோட பினியன் ஹோல்டர் அப்படியே நிக்கல் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்பர் பிளேட்டை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியோட நம்பர் பிளேட்டு பஞ்சிங் நம்பர் பிளேட்டு வேணும்னு கேட்டாங்க கஸ்டமரு. அதே மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் ஃபுட்ரஸ் வந்து ஹீரோவோட இது செட்டப் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா யமகா இது உள்ள வரைக்கும் போயிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஹீரோவோட இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இன்ஜினில் பார்த்தீங்கன்னா லைட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஒயிட் கலர் லைட்டு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலர் லைட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு சுவிட்சுமே பின்னாடி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்கள் வண்டியை ஏதாவது ரீஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இதை இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்டு கேட்கலாம் வாங்க. ஒரு வண்டியை ரீஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அண்ணனோட வண்டி தான். இந்த வண்டி வரும்போதே அண்ணன் குட்டி யானையில தான் போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு பிராண்ட் நியூ ஷோரூம் கண்டிஷன்ல ரீஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ணன்ட்ட கேட்போம், அண்ணா எப்படின்னா இருக்கு வண்டி? வண்டி ஃபினிஷிங்கு ப்ளஸ் பெயிண்டிங் எல்லாமே சூப்பர். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராகவே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வண்டி ஓட்டி பார்த்தீங்க எப்படின்னா இருக்கு? வண்டி ஓட்டி பார்த்தேன், பீட் எல்லாமே பக்கா. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ உங்களோட ரெப்புடேஷன் ஒன்று இருக்குல்ல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் எதிர்பார்த்தது இந்த வண்டியில் இருக்கு கண்டிப்பாக. ஃப்ரம் த ஃபினிஷிங், இந்த பெயிண்டிங் ஃபினிஷிங்லேருந்து டயர்ஸ்லேருந்து இந்த வே பீட்டு இன்ஜினை வந்து நல்லா ஒர்க் பண்ண விதத்துலேருந்து எல்லாமே சூப்பர். ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளி எல்லாரும் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இதுக்கப்புறமா. ஸோ இதே மாதிரி உங்கள் வண்டி